சோகத்தால் இதுதான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியா போத்திடும் என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். நம்ம எவ்வளவுதான் வெளிய பணம் பேர் புகழ்னு ஃபேமஸா இருந்தாலும் தாம் மனதளவுல நம்ம கிட்ட இருக்கிறத நினைச்சு திருப்தி அடையலைன்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஹாப்பியாவே இருக்க முடியாது. நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அண்ட் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தொடர்ந்து அதைவே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வழிகளை இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பதிவோட கண்டினியூவேஷன் தான் இந்த பதிவு. பார்க்காதவங்களுக்கு நான் அகைன் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கவலையை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நடந்து முடிஞ்ச கடந்த கால விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காம அதே மாதிரி நடக்கவிருக்க எதிர்காலத்துல இப்படி நடந்துருமோ இனி என்ன ஆக போகுமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு இன்றைய நாளை நம்ம தவறவிடக்கூடாது. ஏன்னா இன்றைய நாளை நம்ம எப்படி கரெக்டா யூஸ் பண்றோமோ அப்படிதான் நம்ம எதிர்காலம் சிறப்பா அமையும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை நம்ப முடியாத வேகத்துல ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அதனால கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இந்த 24 மணி நேரமான ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம எப்படி ரசிச்சு வாழறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. How to Stop Worrying and Start Living புத்தகத்தோட ஆத்தர் டேல் கார்னகி. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய கவலைகளை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 மேஜிக் ஃபார்முலாவை சொல்ல வராங்க. ஸோ வாங்க அந்த 3 மேஜிக் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த பயனுள்ள பதிவுகள் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். ஒரு நாள் இந்த புத்தகத்தோட ஆத்தர் அவரோட நண்பரான கேரியுடன் மதிய உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது தன்னோட லைஃப்ல எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 3 மேஜிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் அதுல இருந்து வெளியே வந்தேன். இப்ப வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணி தான் ஒரு கவலையற்ற வாழ்க்கைய வாழ்ந்து வரேன்னு சொல்றாரு. இப்போ அவரோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இளைஞனா இருந்தப்போ ஒரு நிறுவனத்துல கேஸ் கிளீன் பண்ற கருவி ஒன்ன நிறுவும் பண்ணி எனக்கு ஒப்படைச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நாங்க பொருத்தி கொடுத்த அந்த கருவி நாங்க நினைச்ச மாதிரி வேலை செய்யாம போயிருச்சு. அந்த தோல்வி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்துச்சு. யாரோ ஒருத்தங்க என் தலையில ஓங்கி அடிச்சது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கவலையால என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறமும் இதை நினைச்சு நான் கவலைப்படுறதுனால எனக்கு எதுவுமே ஆக போறது இல்லை யோசிச்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர ஒரு 3 வழியையும் கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, முதல்ல என்னோட இந்த தோல்வியின் விளைவால ஏற்படக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அதிகபட்சம் எதுவரையும் போகும்னு யோசிக்கிறாரு. கண்டிப்பா இதனால என்னை யாரும் ஜெயில போட போறதே இல்ல. அதே மாதிரி யாரும் என்னை சுட போறதே இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா என்னோட வேலை போகும், அவ்வளவுதான். கண்டிப்பா என்னால வேற வேலையை தேடிக்கொள்ற திறமை என்கிட்ட இருக்குன்னு ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றாரு. ரெண்டாவதா, என்னோட இந்த தோல்வி என்னோட வேலையிலேயே கண்டிப்பா ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்ப மனசாரம் நேர்மையா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. மூணாவதா, அவரோட தப்ப அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவித ரிலாக்ஸேஷன் அவருக்கு கிடைக்குது. எந்த குழப்பமும் இல்லாம அமைதியா யோசிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. அது என்னன்னா, இந்த டிவைஸ்ல $5000 இதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணுனா கண்டிப்பா நம்ம இழந்த அந்த $20,000 இழப்ப மீட்டு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு லாபமும் கிடைக்குது. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருந்திருந்தா என்னால கண்டிப்பா இதை சாதிச்சிருக்க முடியாது. ஏன்னா கவலையோட மிக மோசமான வேலையே நம்மளோட சிந்திக்கும் திறனையே அழிக்கிறது தான். அதனாலதான் அந்த டைம்ல நம்மளால கரெக்டா டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வருத்தப்படுற மாதிரி தவிர்க்க முடியாத விஷயங்கள் இந்த மாதிரி நடந்தா இப்படி நடந்துருச்சேன்னு தொடர்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்காம அதிகபட்சமா அந்த பிரச்சனைகளோட விளைவு எது வரைக்கும் போகும்னு ஃபர்ஸ்ட் நிதானமா யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஓகே, தப்பு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுகளை மனதளவுல நம்ம ஏத்துக்கும் போது நம்ம மனசு ஒருவித அமைதி நிலைக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மேஜிக் ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணா உங்க லைஃப் சூப்பர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த புக்கோட ஆத்தர். அடுத்து நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா உடல் ரீதியா என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எவ்வளவுதான் பெரிய பிசினஸ்மேன் அண்ட் யாரா இருந்தாலும்
அவங்க அவங்களோட கவலைய ஃபேஸ் பண்ண தெரியலன்னா அவங்க சீக்கிரமாவே இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அலெக்சிஸ் கேரல் சொல்றாரு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட ஆத்தரும் அவரோட நண்பர் டாக்டர் கோபர் அப்படிங்கிறவரும் கார்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது கவலைகளால ஏற்படக்கூடிய விளைவுகள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்கிட்ட வரக்கூடிய 70% பேஷண்ட்ஸ் அவங்களோட கவலையையும் பயத்தையும் விட்டுட்டாங்கனாவே கண்டிப்பா அவங்களோட நோயை அவங்களே குணப்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு வரக்கூடிய சில உண்மையான பல நோய்களை நான் கற்பனை அப்படின்னு சொல்லல. அனைத்துமே உண்மையானதுதான். ஏன்னா நானே 12 வருஷமா இந்த வயிற்று புண்ணால ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது கவலைய கொடுக்கும். அந்த கவலை நம்மள படபடக்க வைக்கும். மனதளவுல பாதிக்கப்பட்டு அதனால வயித்துக்குள்ள இருக்க சில பாகங்கள் செயலிழந்து சில நேரங்கள்ல கெமிக்கல் சேஞ்சஸ்னால வயித்துல சராசரியா சுரக்கக்கூடிய நீர் எதிர்மறையா செயல்பட்டு நம்ம மொத்த உடம்பும் பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15,000 நோயாளிகள் கிட்ட இந்த ரிசர்ச் பண்ணப்பட்டு இதன் மூலமா பாதிப்பின் மூல காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேஷண்ட்ஸோட நரம்புகள் தீவிரமா டெஸ்ட் பண்ணப்போ அவங்களுக்கு நரம்பு சராசரி மனிதனுக்கு இருந்த மாதிரி தான் நார்மலா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க மனதளவுல இந்த நோயால நம்ம பாதிக்கப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலேயே இருக்கிறதுனாலதான் அவங்களோட நரம்போட செயல்பாடுகள் சரிவர இயங்காம வழக்கமா நடைபெற வேண்டிய அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் சரியா வேலை செய்யாம இவங்களோட வயித்துல அதிகபட்சமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமா இது அமைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. தேவையில்லாத கவலை, பதட்டம், பயம் இந்த மாதிரியான செயல்கள் ஒருவருடைய நரம்ப அதிகமா பாதிக்கும்னு சொல்றாங்க. நம்மளோட உடம்பும் மனசும் வேறு வேறு இல்ல. நம்மளோட மனம் பாதித்தால் உடலும் சேர்ந்தே பாதிக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தோட ஆத்தர் மனதளவுல நம்ம திடமா இருந்துட்டா எந்த வித நோயும் நம்மளோட தாக்காது அப்படின்னு அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில தொழில் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்து வகையான கவலை பிரச்சனைகளுக்கும் கீழ்கண்ட இந்த 4 வழிகளை நீங்க கத்துக்கிட்டா கண்டிப்பா அதுல இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம பிரச்சனை என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டாவே அந்த பிரச்சனையோட அளவு நமக்கு பாதியா குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம பிரச்சனை தான் என்ன, நம்ம எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கோம்னு அந்த தகவல்களை தெளிவா சேகரிக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவதா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அது குறித்து என்னால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. மூணாவதா இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா நம்ம எடுத்த முடிவிலேயே எது பெஸ்டோ அதை உடனடியா செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்ல வராங்க. மறுபடியும் சொல்றேன், நம்ம பிரச்சனை என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். நம்ம எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் அதை நம்ம எப்படி தீர்க்க முடியும்னு எழுதி வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம எடுத்த முடிவை உடனடியா செயல்படுத்துவதற்கான முயற்சியில தீவிரமா ஈடுபடணும்னு சொல்றாங்க. இந்த 4 வழிகள் கண்டிப்பா நம்ம அனைத்து பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த துக்கமான விஷயத்த பத்தி நாம கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ட்ரிக்ஸ சொல்ல வராங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை பத்தி அவனால சிந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சோதனை கூட பண்ணி பார்க்க சொல்றாங்க. நன்றாக சார்ந்து உட்கார்ந்துட்டு ஒரே நேரத்துல கன்னியாகுமரியில இருக்க திருவள்ளுவர் சிலையையும் இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல அதையும் ஒரே நேரத்துல சிந்திச்சு பார்க்க சொல்றாங்க. கண்டிப்பா ஒரே நேரத்துல 2 விஷயத்தையும் உங்க ஒரு சேர உங்களால சிந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நீங்க ஏதாவது ஒரு வேலையில போக்கஸா மும்முரமா அந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க கவலைகளை பத்தி யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. தன்னை நாம பிஸியா வச்சுக்கும் போது கண்டிப்பா அந்த கவலைகளை நம்ம கண்டிப்பா யோசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.